ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே நெல்லிக்காயோட முக்கியத்துவம் நல்லாவே தெரியும். சி விட்டமின் அதிகமா இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிட்டா ஆரோக்கியமா இருப்போம்னு, இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆகும்னு நெல்லிக்காய பத்தி கேட்டோம்னா சின்ன குழந்தை கூட சொல்ற பதில் தான் இது. இந்த நெல்லிக்காய எப்படி எடுத்துக்கணும், எந்த அளவுல எடுத்துக்கணும், எப்பப்போ எடுத்துக்கிட்டா ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும், இந்த டீடைல்ஸ் கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் தெரியும். இத எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற சில ரெசிபிஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை கடைசி வரைய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. உங்களோட லைக் எங்களுக்கு எவ்வளவோ மோட்டிவேஷனலா இருக்குது. இந்த நெல்லிக்காய பச்சையா சாப்பிடுறதுக்கு யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா கசப்பாவும் புளிப்பாவும் இருக்கிறதுனால நிறைய பேர் பச்சையா சாப்பிடுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க காலையில வெறும் வயித்துல நெல்லிக்காய சின்ன சின்னதா கட் பண்ணி கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். கசப்பாவும் இருக்காது, புளிப்பாவும் இருக்காது. அப்படியேவும் நீங்க எடுத்துக்கலாம். குறிப்பா முக்கியமான விஷயம் என்னன்னா, வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸ காலையில வெறும் வயித்துல எடுத்துக்கிறப்போ கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இருந்தாலும் சில பேர் நெல்லிக்காய எங்களால பச்சையா சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்காக நீங்க காய் எப்படி வேக வைப்பீங்களோ ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அந்த மாதிரி நெல்லிக்காயையும் வேக வச்சுக்கோங்க. அப்ப நீங்க சாப்பிடலாம், ரொம்பவே ஈஸியா. பண்டைய காலத்துல இருந்து நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய். ஏதோ ஒரு விதத்துல நம்ம டெய்லி எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி வேக வச்சு யார் யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா, மூட்டு வலி, முழங்கால் வலி, யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அப்படி இருக்கிறவங்க இந்த வேக வச்ச நெல்லிக்காயை எடுத்துக்கிறதுனால புளிப்பு கம்மியா இருக்கும். ஆனா சத்துக்கள் குறையாது. இங்க மதியம் சாப்பாடு எடுத்துக்கிறப்போ நெல்லிக்காயால பண்ண ஏதோ ஒரு ரெசிபி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நெல்லிக்காய் தொக்கு இல்ல ஊறுகாய் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி இரவு நேரத்துல சூடான வெந்நீர்ல இந்த நெல்லிக்காய் பொடியையும் கலந்து எடுத்துக்கிறப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதோட நம்ம உடலுக்கு ஜீரண சக்தியையும் அதிகப்படுத்துது. வார்த்தைகளால சொல்ல முடியாதுங்க. நெல்லிக்காய்க்கு அவ்வளவு அற்புதமான சக்தி இருக்குது. குடல் சுத்தமாகணும், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் பேருக்கு சளி, இருமல், தும்மல் பிரச்சனை அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கிறவங்க 2 ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி, 2 ஸ்பூன் தேனையும் கலந்து ஒரு கண்ணாடி ஜார்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணத போஜனம் எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. அதாவது 3 பகுதிகளா பிரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ சளி, தும்மல், இருமல் எல்லாமே போயிரும். வாச சம்பந்தமான பிரச்சனையும் மறைஞ்சு போயிரும். ஒருவேளை உங்களுக்கு தொடர்ச்சியா காய்ச்சல் வருது அப்படின்னா உங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி பலகீனமா இருக்குன்னு அர்த்தம். நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க காலையில வெறும் வயித்துல 2 3 தேன் நெல்லிக்காயையும் சாப்பிடலாம். அதனால பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. இவ்வளவு ஆரோக்கிய பெனிஃபிட்ஸ் கொடுக்கிற நெல்லிக்காய ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடலாம் அப்படின்னா 3 வரைக்கும் சாப்பிடலாம். ஒருவேளை உங்ககிட்ட நெல்லிக்காய் இல்ல, நெல்லிக்காய் பொடிதான் இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்தாலே போதுமானது. உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் பிரச்சனை இருந்தாலோ, கர்ப்பமா இருந்தாலோ, இல்ல சின்ன குழந்தைங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு அளவு எடுத்துக்கணும் அப்படின்னு உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறது நல்லது. மீதி இருக்கிறவங்க வழக்கம் போல இந்த அளவுகள்லயே தாராளமா எடுத்துக்கலாம். எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. பாத்தீங்க இல்லையா, நெல்லிக்காயால எவ்வளவு ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குதுன்னு. சோ உங்க உடல்ல ஏதோ ஒரு விதமா இந்த நெல்லிக்காய தினமும் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிறைய ஆரோக்கிய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் மறந்துடாதீங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, take it, bye.